ஓம் சாந்தி. 16/10/2023. இனிமையான குழந்தைகளே, ஞானத்தின் சுகம் 21 பிறவிகளுக்கு தொடரும். அது சொர்க்கத்தில் கிடைக்கும் நிலையான சுகம். பக்தியினால் அல்ப காலத்திற்கான நொடியில் அழியக்கூடிய சுகம் கிடைக்கிறது. கேள்வி: எந்த ஒரு ஸ்ரீமத் படி நடந்து குழந்தைகள் நீங்கள் சத்கதியை அடைய முடியும்? பதில்: உங்களுக்காக பாபாவின் ஸ்ரீமத் இந்த பழைய உலகத்தை மறந்து என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். இதுதான் பலியாவது அல்லது உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விடுவது என சொல்லப்படுகிறது. இந்த ஸ்ரீமத் மூலம்தான் நீங்கள் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராக ஆகிறீர்கள். உங்களுக்கு சத்கதி ஏற்பட்டு விடுகிறது. சாக்கார மனிதர்களுக்கு சத்கதியை அளிக்க இயலாது. பாபாதான் அனைவருக்கும் சத்கதியை அளிப்பவர். பாடல்: ஓம் நமோ சிவாய. ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பகவான் என்று பாடப்படுகிறது. இப்போது பகவானின் பெயரையோ மனிதர்கள் அறிந்து இருக்கவில்லை. எதுவரை இறைவன் வந்து பக்தர்களுக்கு தன்னை பற்றிய அறிமுகத்தை கொடுக்கவில்லையோ அதுவரை பக்தர்களுக்கு பகவானை பற்றி எதுவும் தெரியாது. இதைதான் ஞானம் மற்றும் பக்தி என்று புரிய வைக்கப்பட்டுள்ளது. சத்யுக திரேதா யுகம் ஞானத்தின் பலன். இப்போது நீங்கள் ஞான கடலிடமிருந்து ஞானத்தை பெற்று முயற்சியின் மூலம் தங்களுடைய நிலையான சுகத்தின் பலனை உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். பிறகு துவாபர கலியுகத்தில் பக்தி இருக்கும். ஞானத்தின் பலன் சத்யுக திரேதா யுகம் வரை அனுபவமாகும். ஞானத்தின் சுகம் 21 பிறவிகளுக்கு நடைபெறும். அது சொர்க்கத்தின் நிலையான சுகம். நரகத்தினுடையது அல்ப காலத்திற்கானது, நொடியில் அழிந்து விடக்கூடிய சுகம். குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. சத்யுக திரேதா யுகத்தில் ஞான மார்க்கம் இருந்தது. புதிய உலகம், புதிய பாரதம் இருந்தது. அது சொர்க்கம் என சொல்லப்படுகிறது. இப்போது தமோ பிரதான பாரதம் நரகமாக ஆகிவிட்டுள்ளது. அநேக விதமான துக்கங்கள். சொர்க்கத்தில் துக்கத்தின் பெயர், அடையாளம் எதுவும் இருக்காது. குரு என யாரையும் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பக்தியின் பலனை பகவான் தான் அளிக்கிறார். இப்போது கலியுகத்தின் கடைசி அழிவு முன்னால் உள்ளது. பாபா வந்து பிரம்மா மூலம் ஞானம் கொடுத்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். மேலும் சங்கர் மூலம் அழிவு, விஷ்ணு மூலம் பாலனை செய்விக்கிறார். பரமாத்மாவின் காரியத்தை பற்றி யாரும் புரிந்து கொள்வது இல்லை. மனிதர்களை பாவ ஆத்மா, புண்ணிய ஆத்மா என்று சொல்கிறார்கள். பாவ பரமாத்மா, புண்ணிய பரமாத்மா என்று சொல்வது இல்லை. மகாத்மாவையும் கூட மகான் ஆத்மா என சொல்வார்கள். மகான் பரமாத்மா என சொல்ல மாட்டார்கள். ஆத்மா தூய்மையாகின்றது. பாபா புரிய வைத்துள்ளார். முதலில் முக்கியமானது தேவி தேவதா தர்மம். அந்த சமயம் சூரிய வம்சத்தை சார்ந்தவர்கள்தான் ராஜ்யம் செய்திருந்தனர். சந்திர வம்சத்தை சார்ந்தவர்கள் அப்போது இல்லை. ஒரு தர்மம் மட்டுமே இருந்தது. பாரதத்தில் தங்கம், வெள்ளியால் ஆன மாளிகைகள் இருந்தன. வைரம், வைடூரியங்களால் கூரை, சுவர்கள் அனைத்தும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தன. பாரதம் வைரம் போல இருந்தது. அதே பாரதம் இப்போது சோழி போல ஆகிவிட்டுள்ளது. பாபா கூறுகிறார், கல்பத்தின் கடைசியில், சத்யுகத்தின் ஆரம்பத்தில், சங்கமத்தில் நான் வருகிறேன். பாரதத்தை மாதர்கள் மூலம் மீண்டும் சொர்க்கமாக ஆக்குகிறேன். இது சிவசக்தி, பாண்டவ சேனை.
பாண்டவர்களின் அன்பு ஒரு தந்தையிடம் மட்டுமே இருக்கிறது. அவர்களுக்கு பாபா படிப்பு சொல்லி தருகிறார். சாஸ்திரங்கள் முதலிய அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாதனங்கள். அது பக்தியின் ஆராதனை. இப்போது பாபா வந்து அனைவருக்கும் பக்தியின் பலனாகிய ஞானத்தை தருகிறார். இதன் மூலம் நீங்கள் சத்கதி அடைகிறீர்கள். சத்கதி கொடுக்கக்கூடியவர் அனைவரின் தந்தை ஒருவர்தான். தந்தைதான் ஞானக்கடல் என அழைக்கப்படுகிறார். மற்றபடி மனிதர்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தியை தர முடியாது. இந்த ஞானம் எந்த ஒரு சாஸ்திரத்திலும் கிடையாது. ஞானக்கடல் என்று ஒரு பாபா மட்டுமே சொல்லப்படுகிறார். அவரிடமிருந்து நீங்கள் ஆஸ்தியை அடைகிறீர்கள். பிறகு அனைத்து குணங்களிலும் நிறைந்த 16 கலைகளிலும் முழுமையானவர் ஆகிவிடுவீர்கள். இது தேவதைகளின் மகிமையாகும். லக்ஷ்மி நாராயணர் 16 கலைகளில் முழுமையானவர்கள். ராமர், சீதை 14 கலை. இது படிப்பாகும். இது ஒன்றும் சாதாரண சத்சங்கம் கிடையாது. சத்தியமானவர் ஒருவர்தான். அவர் வந்து சத்தியத்தை புரிய வைக்கிறார். இது தூய்மை இல்லாத உலகம். தூய்மையான உலகத்தில் தூய்மை இல்லாதவர்கள் இருப்பது இல்லை. தூய்மையற்ற உலகத்தில் தூய்மையானவர்கள் இருப்பது இல்லை. தூய்மையாக ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு பாபா தான். ஆத்மா சொல்கிறது, சிவாய நமக. ஆத்மா தன்னுடைய தந்தைக்கு வணக்கம் தெரிவிக்கிறது. சிவன் எனக்குள் இருக்கிறார் என்று சிலர் சொல்கிறார்கள். அவ்வாறென்றால் பிறகு யாருக்கு வணக்கம் தெரிவிக்கிறார்கள்? இந்த அஞ்ஞானம் பரவியுள்ளது. இப்போது குழந்தைகளாகிய உங்களை பாபா 3 காலங்களையும் உணர்ந்தவராக ஆக்குகிறார். நீங்கள் அறிவீர்கள், அனைத்து ஆத்மாக்களும் எங்கே வசிக்கிறார்களோ அது நிர்வாண தாமம், இனிமையான வீடு. அனைவரும் முக்தியை நினைவு செய்கின்றனர். அங்கேதான் நாம் தந்தையுடன் வசிக்கிறோம். இப்போது நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள். சுகதாமத்திற்கு செல்வீர்கள் என்றால் தந்தையை நினைவு செய்ய மாட்டீர்கள். இப்போது இது துக்க உலகம். அனைவரும் கீழான நிலையில் உள்ளனர். புதிய உலகத்தில் பாரதம் புதியதாக இருந்தது. சுகமான உலகமாக இருந்தது. சூரிய வம்ச, சந்திர வம்ச ராஜ்யம் இருந்தது. மனிதர்களுக்கோ இது தெரியாது. லக்ஷ்மி நாராயணருக்கும் ராதை கிருஷ்ணருக்கும் இடையில் என்ன தொடர்பு? அவர்கள் ராஜகுமாரி, ராஜகுமாரன் தனித்தனி ராஜ்யத்தை சார்ந்தவர்கள். இருவரும் அவர்களுக்குள் சகோதர சகோதரி என்பது கிடையாது. ராதை தனியாக தன்னுடைய அரசாட்சியில் இருந்தால், கிருஷ்ணர் தனது ராஜ்யத்தில் ராஜகுமாரனாக இருந்தார். அவர்களுக்கு சுயம்வரம் நடந்த பின் லக்ஷ்மி நாராயணராக ஆகின்றனர். சத்யுகத்தில் ஒவ்வொரு பொருளும் சுகம் தருவதாகும். கலியுகத்தில் ஒவ்வொரு பொருளும் துக்கம் தருவதாகும். சத்யுகத்தில் யாருக்கும் அகால மரணம் ஏற்படுவது இல்லை. குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், நாம் நம்முடைய பரமபிதா பரமாத்மாவிடமிருந்து சகஜ ராஜயோக கற்றுக்கொள்கிறோம். நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக, நாரியிலிருந்து லக்ஷ்மி ஆவதற்காக. இது பாடசாலை ஆகும். அந்த சத்சங்கங்கள் முதலியவற்றில் எந்த ஒரு நோக்கமோ குறிக்கோளோ கிடையாது. வேத சாஸ்திரங்கள் போன்றவற்றை சொல்லிக்கொண்டே இருக்கின்றனர். பாபாவின் மூலம் நீங்கள் இந்த மனித சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொண்டு விட்டீர்கள். பாபா ஞானம் நிறைந்தவர், ஆனந்தமயமானவர், இரக்க மனமுள்ளவர் என சொல்லப்படுகிறார்.
பாடுகின்றனர், ஓ பாபா, வந்து கருணை காட்டுங்கள். சொர்க்கத்தை படைக்கும் இறை தந்தைதான் சங்கம யுகத்தில் வந்து சொர்க்கத்தை உருவாக்குகிறார். சொர்க்கத்தில் மிக குறைவான மனிதர்கள் தான் இருப்பார்கள். மற்றபடி இவ்வளவு மனிதர்கள் எல்லாம் எங்கே செல்வார்கள்? பாபா அனைவரையும் முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்கிறார். சொர்க்கத்தில் பாரதம் மட்டுமே இருந்தது, மறுபடியும் பாரதம் மட்டுமே இருக்கும். பாரதம் உண்மையான கண்டம் என இங்கே பாடப்பட்டுள்ளது. இப்போது பாரதம் ஏழையாகிவிட்டது. பணம் பணம் என்று பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கின்றனர். பாரதம் வைரத்தை போல இருந்தது, இப்போது சோழி போல உள்ளது. இந்த நாடகத்தின் ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் படைப்பவர் பாபாவையும் அவரது படைப்பின் முதலிடை கடைசியையும் பற்றி அறிவீர்கள். காங்கிரஸ்காரர்கள் பாடவும் செய்கின்றனர், வந்தே மாதரம். ஆனால் தூய்மையானவர்களுக்கு தான் புகழ் பாடப்படுகிறது. பரமாத்மா தான் வந்து வந்தே மாதரம் என சொல்ல ஆரம்பிக்கிறார். சிவபாபா தான் வந்து சொல்லி இருக்கிறார், பெண் என்பவள் சொர்க்கத்தின் வாசல், சக்தி சேனை அல்லவா? இது சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுப்பதாகும். இதுதான் உலகத்தின் சர்வ சக்தி வாய்ந்த ராஜ்யம் எனப்படுகிறது. சக்திகளாகிய நீங்கள் சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து இருந்தீர்கள். இப்போது மீண்டும் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. சத்யுகம்தான் ராமராஜ்யம் என சொல்லப்படுகிறது. இப்போது கூட ராமராஜ்யம் வேண்டும் என்கின்றனர். ஆனால் அதை எந்த ஒரு மனிதரும் உருவாக்க இயலாது. நிராகார இறைவனாகிய தந்தைதான் வந்து படிப்பு சொல்லி தருகிறார். அவருக்கும் கூட நிச்சயமாக ஷரீரம் வேண்டும். அவசியம் பிரம்மாவின் உடலில் வந்தாக வேண்டி உள்ளது. சிவபாபாவோ ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரின் தந்தை ஆவார். பிரஜாபிதா பற்றியும் பாடப்பட்டுள்ளது. பிதா என்றால் தந்தை ஆகிறார் அல்லவா? பிரம்மா கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என சொல்லப்படுகிறார். ஆதிதேவ் ஆதிதேவி இருவரும் அமர்ந்துள்ளனர், தபஸ்யா செய்து கொண்டு உள்ளனர். நீங்களும் தபஸ்யா செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இது ராஜயோகமாகும். சந்நியாசிகளினுடையது ஹட்டயோகம். அவர்கள் ஒரு பொழுதும் ராஜயோகத்தை கற்றுத்தர இயலாது. கீதை முதலிய என்னென்ன சாஸ்திரங்கள் உள்ளனவோ அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாதனங்கள் ஆகும். படித்தே வந்துள்ளனர். ஆனாலும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளனர். இது அதே மகாபாரத யுத்தம். இதன் மூலம் அழிவு பெற போகிறது. விஞ்ஞானம் ஒன்றும் வேதங்களில் கிடையாது. ராஜயோகத்தில் ஞானத்தின் விஷயங்கள் உள்ளன. இந்த விஞ்ஞானம் புத்தியின் அற்புதம். அதன் மூலம் கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றனர். விமானங்கள் முதலானவற்றை சுகத்திற்காக உருவாக்குகின்றனர். பிறகு கடைசியில் இவற்றின் மூலமாக தான் விநாசம் நடைபெறும். இந்த சுகத்திற்கான கலைத்திறமை பாரதத்தில் இருந்துவிடும். துக்கத்திற்கான திறமை, கொல்வது முதலானவற்றின் அனைத்தும் அழிந்து போகும். விஞ்ஞானத்தின் புத்தி நடைபெற்று வந்துள்ளது. இந்த வெடிகுண்டுகள் போன்றவை கல்பத்திற்கு முன்பு கூட தயாரிக்கப்பட்டன. தூய்மை இல்லாத உலகத்தின் அழிவு மற்றும் புதிய உலகத்தின் உருவாக்கம் நடைபெற வேண்டும். பாபா கூறுகிறார், நீங்கள் 84 பிறவிகளை முடித்து விட்டீர்கள். இப்போது இந்த தேக அகங்காரத்தை விட்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் நினைவின் யோக அக்னி மூலம் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். ராவணன் உங்களை அதிகமான விகர்மங்கள் செய்ய வைத்து உள்ளான். தூய்மையாவதற்கான உபாயம் ஒன்றுதான். நீங்கள் ஆத்மா, நான் ஆத்மா என்று சொல்லவும் செய்கிறீர்கள். பரமாத்மா என சொல்வது இல்லை. என் ஆத்மாவை துன்புறுத்தாதீர்கள் என்று சொல்கிறீர்கள். ஆத்மாவே பரமாத்மா என சொல்வது மிக பெரிய பிழை.
இப்போது தமோ பிரதானம் பலரை வணங்கும் பக்தி உள்ளது. யார் வருகிறார்களோ அவர்களுக்கு அமர்ந்து பூஜை செய்கின்றனர். அவ்யபிச்சாரி என்று ஒருவரின் நினைவை தான் சொல்லப்படுகிறது. இப்பொழுது பலரை பூஜிக்கும் பக்திக்கும் முடிவு வரப்போகின்றது. பாபா வந்து எல்லையற்ற ஆஸ்தியை தருகிறார். அனைவருக்கும் சுகம் தருபவர் ஒரு பாபா மட்டுமே, வேறு யாரும் கிடையாது. பாபா கூறுகிறார், என் ஒருவனோடு புத்தியின் நினைவை இணைப்பதால் தான் கடைசி நேரத்தின் நினைவை போன்ற நிலை ஏற்படும். நான் சொர்க்கத்தை படைக்க கூடியவன். இது முள் நிறைந்த உலகம். ஒருவர் மற்றவரோடு சண்டையிட்டுக் கொண்டே உள்ளனர். இப்போது இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டு வருகிறது. ஞான அமிர்தத்தின் கலசத்தை மாதர்களின் மீது வைக்கின்றனர். இது ஞானமாகும். ஆனால் விஷத்தோடு ஒப்பிடும் போது இதை அமிர்தம் என சொல்லப்படுகிறது. அமிர்தத்தை விட்டு விஷத்தை ஏன் உட்கொள்ள வேண்டும் என சொல்லப்படுகிறது. ஸ்ரீமத் மூலம்தான் நீங்கள் உன்னதமானவர்களாக ஆவீர்கள். பரமபிதா பரமாத்மா வந்து ஸ்ரீமத் தருகிறார். கிருஷ்ணரும் கூட ஸ்ரீமத் மூலம் இதுபோல ஆகியிருக்கிறார். இவை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இந்த பழைய உலகம் முழுவதையும் மறந்து ஒரு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இப்போதுதான் பலியாக வேண்டும். இதுதான் உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விடுவது என சொல்லப்படுகிறது. பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் வேறு. அது பக்தியின் ஆராதனை. பக்தியிலோ அநேக குருமார்கள் உள்ளனர். ஆனால் சத்கதி அளிப்பவர் ஒரே ஒரு நிராகார பரம்பிதா பரமாத்மா மட்டுமே. சாக்கார மனிதர்களுக்கு சத்கதியை அளிக்க முடியாது. சதா காலத்திற்கும் சுகம் தர முடியாது. எப்பொழுதும் சுகம் தருபவர் ஒரு பாபாதான். இது பாடசாலை. இதன் நோக்கம், குறிக்கோளை பாபா கூறுகிறார். அவர் சொல்கிறார், உங்களுக்கு சொர்க்கத்தின் சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கும். மற்ற அனைவரும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். சாந்தி தாமம், சுகதாமம் மற்றும் இப்போது இருப்பது துக்கதாமம். இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. இது சுய தரிசன சக்கரம் என சொல்லப்படுகிறது. இந்த நாடகத்தின் சக்கரத்திலிருந்து யாரும் விடுபட முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகத்தின் பாகம் உள்ளது. பாபா உங்களுக்கு படிப்பு சொல்லி தந்து மனிதரிலிருந்து தேவதையாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். பிறகு யார் எவ்வளவு படிக்கிறார்களோ அந்த அளவிற்கு சிலர் ராஜா ஆவார்கள், சிலர் பிரஜையாவார்கள். சூரிய வம்ச சாம்ராஜ்யம் அல்லவா? சத்தியுகத்தில் சூரிய வம்சிகள் இருந்தனர் என்றால் வேறு யாரும் அப்போது இல்லை. பாரத கண்டம்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த உண்மையான கண்டமாக இருந்தது. இப்பொழுது பொய்யான கண்டமாக ஆகிவிட்டுள்ளது. இது பயங்கர நரகம் என்று சொல்லப்படுகிறது. பைசாவுக்காக எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படுகின்றன. அங்கோ கிடைக்காத எந்த ஒரு பொருளும் இருக்காது. பிராப்திக்காக ஏதேனும் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாபாதான் இந்த பிரஷ்டாச்சாரி உலகத்தை சிரேஷ்டாச்சாரியாக ஆக்கிக் கொண்டு இருக்கிறார். இந்த மாதர்களின் மூலமாக இவர்களுக்கு பாபா வந்தே மாத்தரம் என்று கூறுகிறார். சந்நியாசிகள் வந்தே மாத்தரம் என்று சொல்வது இல்லை. அவர்களுடையது எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசம். இது எல்லையற்ற சந்நியாசம். முழு உலகத்தையும் புத்தி மூலம் துறந்து விட வேண்டும். சாந்தி தாமம், சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். துக்கதாமத்தை மறந்து விட வேண்டும். இது பாபாவின் கட்டளை ஆகும்.
பாபா ஆத்மாக்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறார். நீங்கள் இந்த காதுகளால் கேட்கிறீர்கள். சிவ பாபா இந்த உடல் உறுப்புகள் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கிறார். அவர் ஞானக்கடல். இவர் ஒன்றும் சாது சந்நியாசி மகாத்மா கிடையாது. நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பாபா மீது முழுமையாக பலியாக வேண்டும். தேகத்தின் அகங்காரத்தை விட்டு யோக அக்னி மூலம் பாவ கர்மங்களை அழித்து விட வேண்டும். இரண்டாவது, நோக்கம் குறிக்கோளை புத்தியில் வைத்து படிப்பை படிக்க வேண்டும். ஏற்கனவே உருவாக்கப்பட்ட உருவாகிக் கொண்டிருக்கிற நாடகத்தை புத்தியில் வைத்து சுயதரிசன சக்கரத்தை சுற்ற வேண்டும். வரதானம், எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகம் என்ற சிறகுகள் மூலம் பறக்கும் கலையில் பறக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மா ஆகுக. ஞானம் யோகத்தின் கூடவே ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு காரியத்தில் ஒவ்வொரு நாளையும் புதுமையாக ஊக்கம் உற்சாகமாக மாற்றுங்கள். இதுதான் பறக்கும் கலைக்கான ஆதாரமாகும். எப்படிப்பட்ட செயலாக இருந்தாலும் சரி, சுத்தப்படுத்தக்கூடிய சேவையாக இருந்தாலும் சரி, பாத்திரங்களை சுத்தப்படுத்துவதற்கான சேவையாக இருந்தாலும் சரி, சாதாரண சேவையாக இருந்தாலும் சரி, அதிலும் கூட ஊக்கம் உற்சாகம் இயல்பாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும். பறக்கும் கலையில் செல்லக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்கள் ஊக்கம் உற்சாகத்தின் சிறகுகள் மூலம் பறந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் ஒரு பொழுதும் குழப்பத்தில் வரமாட்டார்கள். சின்னஞ்சிறிய விஷயங்களுக்காக சோர்ந்து நின்றுவிட மாட்டார்கள். ஸ்லோகன், யார் பணிவு தன்மையுடையவராகவும் களைப்பற்றவராகவும் எப்பொழுதும் சுடர்விட்டெரியக்கூடிய ஜோதியாகவும் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உலகிற்கு நன்மை செய்பவர்கள். ஓம் சாந்தி.